சீக்கிரம் முடி. இது ஆயிடுச்சுமா. டேய் பாத்துடா, விழுந்துற போற. Eating without. விடிஞ்சதே தெரியல. காபி கொண்டு வர சொல்லட்டுமா? சங்கரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பணும். இந்தா. ஏ சிவா, போயிடாத, ஒரு செய்தி இருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வரணும். இங்க சிட்டுக்கள் உங்களை கவனிக்கிறதுக்கு எப்பவும் தயாரா இருப்பாங்க. ஓ, வந்துட்டீங்களா? துணி எல்லாம் துவைக்க நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? என்ன சந்தானம், சௌரியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன காலையிலே போட்டாச்சா? காலையிலேயே ஃபுல்லா போட்டாச்சா? உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பெத்த பொண்ண நினைச்சாவது நிறுத்தணும் தோணல உங்களுக்கு? தொலை எழுத்துடா. தொடச்சது போதும். அதெல்லாம் சங்கரி கரெக்டா தொடச்சு வச்சுட்டா. நீங்க உள்ள போய் ஏதாவது சாப்பிடுங்க சந்தானம். இந்த ஜால்ரா எல்லாம் வரவங்க கிட்ட அடிச்சாலாவது பிரயோஜனமா இருக்கும். இங்க அடிச்சு என்ன பிரயோஜனம்? டேய் சிவா, இங்க வாடா. இது உன்னோட மாலா அக்காவுக்கு. சந்தையிலே நானே பிரியமா தேடி வாங்கினதுன்னு உங்க அக்கா கிட்ட போய் பக்குவமா சொல்லணும். இந்தா. டேய், ஒண்ணு இல்ல, இவனை. கிருஷ்ணா, வைத்தியரை போய் கூட்டிட்டு வரியா? லலிதாக்கு சீரியஸா இருக்கு. இதெல்லாம் சரி வராது. இத்தனை நாள் வைத்தியர் தானே பாக்குறாரு. டவுன்ல ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போய். வெட்டியா பேசாதடா கிருஷ்ணா. இங்க இப்படி ஒரு நோயாளி இருக்கான்னு வெளியில தெரிஞ்சா பொழப்ப இழுத்து மூடி பஜனை தான் பாடணும். நூறு ஆயுசு. இப்பதான் நான் உங்களை நினைச்சேன். மனசுல நினைச்சா போதும், அப்ப அங்க இருப்பேன். அதான் நான் கிருஷ்ணன் அங்க அனுப்பலான்னு இருந்தேன். லலிதாவுக்கு வியாதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ராத்திரி முழுக்க தூங்காம கத்திக்கிட்டே இருந்தா. அந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்னு தோணுது. ரொம்ப முத்தி போச்சு. ஆணி வேற பட்டு போச்சு. ஆரம்பிச்ச உடனே வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சே. இந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. வராம தடுத்துக்கணும். அதான் அரசாங்கம் அது இதுன்னு சொல்லி இலவசமா குடுக்கறாங்கல்ல. அத மாட்டுக்கு சொல்ல வேண்டியதானே வர்ற பயில. நாம இதெல்லாம் கட்டாயம் பண்ண முடியுமா? நல்லா இருக்காது. கஸ்டமரோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ஒண்ணு செய்யறேன். நான் கொஞ்சம் வலி குறையறதுக்கு மருந்து தர்றேன். இந்த இங்கிலீஷ் மருந்து. அதனாலலாம் ஒண்ணு நடக்காது. ஏதோ மனசுக்கு திருப்தி. நல்ல வாசனை. அக்காக்கு நல்லா அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. மாலாக்காவ தேவகி அம்மா கூட்டு போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுல சும்மா சத்தியம் நீ அங்க போறது. இனி உன் வாழ்நாள் பூரா அங்கதான் இருக்க போற. இங்க சின்ன காக்கு மட்டும் கால் நல்லா இருந்தா மாலாக்கா மாதிரி அவளும் அங்க வந்து சந்தோஷமா இருப்பா. மாலாக்காக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்.
சரி நான் தான். வணக்கம், வாங்க. ஹாய். ஏதாவது சந்தானத்தோட கலைச்சேவை இன்னும் முடியலையா? கொஞ்சம் நிறுத்து சந்தானம். 24 மணி நேரமும் அதே பாட்டு தான். சில நேரம் அவன் பண்றத நினைச்சா கிறுக்காட்டம் இருக்கு. அவன் பொண்ணு நினைச்சுதான். அவளை நினைக்கும் போது அதெல்லாம் மறக்கத்தானே வேணும். வா 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 வா. மத்தவங்க எல்லாம் எங்க? அதோ அங்க. வாங்க 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 வாங்க. இதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாரும் போங்க போங்க போங்க. என்ன எப்படி இருக்க சந்தானம்? மாலா சௌக்கியமா? வா. இது மாலாவுக்கு. அவளுக்கு இப்போ இனிப்பு பலகாரம் சாப்பிட வேண்டிய வயசுமா. என்ன சீக்கிரம் உள்ள வாங்க, யாமினி ரெடியா இருக்கா. எனக்கு இந்த சுமதியோட வெக்கத்தை பார்க்கும்போது பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இன்னும் லேட் பண்ணா யாமினிக்கு அது வருத்தமா இருக்கும். சரிதானே சந்தானம்?
மாலா நீ சாப்பிட்டியாம்மா? உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஆ. வேண்டாம்மா, நீ படுத்துக்கம்மா, நான் எடுத்து போட்டு சாப்பிடுறேன். பாராட்டு எங்கேயோ. மாலா, நீ தூங்கிட்டியாமா? அப்பா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேம்மா. ரொம்ப நாள் கழிச்சு அபாரமா பாடின, மனசு நிறைஞ்சு இருக்குமா. நான் சொல்றது உனக்கு சந்தோஷம் தானம்மா? உடம்பு சரியில்லையா என்ன உனக்கு? படுத்துக்கம்மா, படுத்துக்க. சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லையாமா? என்ன நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையே? எல்லாம் தெரிஞ்சிட்டு கேட்டா நான் என்ன சொல்றது? போகணும், போயே ஆகணும். இல்லைன்னா அவங்க என் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. போறீங்கன்னு நினைக்கிறப்போ என்னமோ மாதிரி இருக்கு மனசு. ராத்திரிக்கு மெயில். இன்னைக்கேவா? இன்னைக்கே போயிடணும்னு நினைக்கிறேன். கையில பணம் வேற இல்லை. நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2-3 நாளுக்குள்ள நாம ஏதாவது செய்யலாம். அது வரைக்கும் யாருக்கு ஒரு சந்தேகம் வராம பாத்துக்கணும். முக்கியமா தேவகி வீட்டுக்கு. போறேன்னு சொன்னீங்க, ஆனா எங்க போறேன்னு சொல்லல. எங்க போறீங்க? தெரியல. சிவா, அப்ப நாளைக்காவது கரெக்டா பூ கொண்டு வருவியா, இல்ல இன்னைக்கு மாதிரி சொதப்பிடுவியா? மாலாக்காக்கு உடம்பு சரியாச்சா வரும். ஒரு 10-15 முழமாவது கட்டி வாங்கிட்டு வந்துரு. என்ன ஆச்சுடா திடீர்னு உன் மாலா உடம்புக்கு? வயிற்று வலியா? அப்பா இல்ல, வெளியே போயிருக்காரு. தெரியும், அந்த சிவா பைய சொன்னா மாலாக்காவுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலின்னா. என்ன ஆச்சு?
நீங்க சிரிக்கீங்களா? பகல் இல்ல ராத்திரி இல்ல. எந்திரிச்சு போங்க. இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. சந்தானம், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். மாலாக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு முன்னாடி போங்க. நாங்க இதான் வந்துடுறோம். என்னையா இப்படி தேமுன்னு முடிக்கிற? மாலா பெரிய மனுஷி ஆயிட்டா. வயித்து வலின்னு கேள்விப்பட்டு நேர்ல போய் பார்த்தேன். விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? ஏன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட மறைச்சிட்டீங்களோ? அவரையே மறைக்க போறாரு. அவருக்கு இல்ல சௌரியம் இருக்குல்ல. அது என்னவோ இருந்துட்டு போட்டோம். சீக்கிரம் அவளை இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சுக்கணும். வெறும் கையோட இல்ல, ராஜகுமாரி மாதிரி அலங்காரம் பண்ணி வில்ல வண்டியில ஜில்லுன்னு அழைச்சுக்கணும். சீக்கிரம் போ சந்தானம். போற வழியில சாராய கடையில நுழைஞ்சிடாத. சாமான்லாம் ரெடி பண்ணுங்க. நான் இதோ கிளம்பிட்டேன். என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? என்னப்பா என்னப்பா? எடுக்க வேண்டிய சாமான்லாம் எடுத்துக்க. நாம புறப்படுறோம். எங்க? ஏதோ ஒரு நரகத்துக்கு. நீ இப்படி மூஞ்சியை பார்த்து நிக்காத, சீக்கிரம் கிளம்பு. சந்தானா, சந்தானா, அப்பா. அட நான்டா பைத்தியரு. மாலாக்குட்டி எங்க இருக்கா? இங்க இல்ல, சிவா வீடு வரைக்கும் போயிருக்கா. அட பெரிய வீட்டுக்கு போறத பத்தி சொல்ல போயிருப்பா. நான் சொல்றது சரிதானே? என்னடா அது சந்தோஷமான நேரத்துல வீடே இருண்டு கிடக்கு. நீ போய் விளக்கேத்திட்டு வா போ. நான் கொஞ்சம் வெளியே புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தண்ணி அடிக்கத்தானே நானும் வர்றேன். அவ வந்து சேர்றதுக்குள்ள நாமளும் வந்துடலாம். சரி வாங்க. இத கொஞ்சம் உள்ள வச்சிரு. பார்த்து நட. ஏதாவது பூச்சி போட்டு பாம்பு கம்பு கிடக்க போகுது. நான் தினமும் தண்ணி அடிக்கிறது இல்ல. அப்படியே அடிச்சாலும் ஒரு 2 கிளாஸ் தான், அவ்வளவுதான். நல்லா பசி எடுக்கும். என்ன இது? வைத்தியர் ஐயா, என் பொண்ணு. உன் பொண்ணு? என் பொண்ணை தேவதாசி தொழிலுக்கு அனுப்ப மாட்டேன். ஒரு காலம் அனுப்ப மாட்டேன். என்ன? நான் அவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிருட்டுமா? போறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு மகா பாக்கியம் வாசல்ல வந்து நிக்கிறப்போ அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு என் பொண்ணுக்கு வேண்டியா? அப்போ உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டாங்கறியா? அது எப்படிங்கறத நானும் பாக்குறேன். என்ன மீறி எப்படி போவீங்க? சிந்து பாரு. சரி சரி
இத்தனை நேரம் ஆச்சு இன்னும் ஆள காணவள. எந்த தட்டை எடுத்துட்டு இல்லையா? அந்த தட்டுல எடுத்து சீக்கிரம் வா. பொழுது போறது அழகா இருக்கு பாரு. சீக்கிரம் போங்க. சரி பாத்து போங்க. ஒரு பெரிய நேரத்தை வாங்கல. அங்கே நின்னுட்டு என்ன பண்றீங்க? சீக்கிரம் வா. இந்த நல்ல நேரத்தை இவங்க அப்பா எங்க போய் தொலைஞ்சான்? எங்க போயிருப்பா? எங்கன்னா தண்ணி அடிச்சு கவுந்துருப்பான். வாங்க. என்ன மாலா, எங்க மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன என்ன, கீழே வராம மேலேயே இருக்க? எங்க அப்பா எதுக்காக அப்படி செஞ்சாரு? பொறாம. தன்னோட மக வசதி வாய்ப்போடு இருக்க போறாளேங்கிற பொறாம. யாராவது நினைச்சாங்களா அவர் மனசுல இவ்வளவு கொடூரம் இருக்கும்னு? பாவம் வைத்தியர் அல்ப ஆயுசுலயே போயிட்டாரு. உன்னை விசாரணை பண்றதுக்கு போலீஸ் வந்திருந்தாங்க. தேவராஜையா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க போயிட்டாங்க. தெய்வம் மாதிரி இப்படி ஒரு ஆள் கிடைச்சது நமக்கு சௌகரியம் தான். அவர் உன்னை பார்க்க வருவார். அப்ப நீ இந்த கோலத்துல இல்லாம குளிச்சிட்டு அழகா இருக்கணும். ஏண்டி வசந்தி, இதெல்லாம் அவளுக்கு நீ சொல்லி கொடுத்திருக்க கூடாது? வாமால. ஓ, வசந்தி உனக்கு துணைக்கு வருவா. இவ்வளவு நேரமா? ஐயோ அம்மா. அங்க யாரு? லலிதாக்கா படுத்த படுக்கையாவே கிடக்குறாங்க. என்னாச்சு உடம்புக்கு? வியாதி. அது ஒரு வியாதி. அது உனக்கு இப்ப தெரிய வேணாம். அவங்கள நான் பாக்கலாமா? ஏய், நாங்களே இங்க போறதில்ல. நீ எல்லாம் அந்த இடத்துக்கு போகாத, என்ன பயந்துருவேன். ஐயோ பாவம், ரொம்ப வலிக்கும் இல்ல? இன்னைக்கும் நாளைக்கும் இழுத்துட்டு கிடக்குறா. ஒரு வழியா போய் சேர்ந்தா சந்தோஷமா இருக்கும். அம்மா அம்மா. ஐயோ
என்ன ஒண்ணும் இல்ல வா. நான் யாருன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப சொல்லு, நான் யாரு? தெய்வம். புத்திசாலி. யாரு சொன்னது? தேவகி அம்மா. போலீஸ்காரங்க எங்க அப்பாவை அடிப்பாங்களா? நான் இருக்கும்போதா? நல்ல கதையாச்சு. நீ என்னவோ பயப்படுற மாதிரி தெரியுது. எதுக்கு தெரியல. உன் பயத்தை நான் போக்கட்டுமா மாலா? எப்படின்னு கேட்கலையே.
உனக்கு ஒரு ஆளை காட்டுறேன், அது யாருன்னு சொல்ல முடியுமா? ம். சரி, மேல வா, சீக்கிரம் வாடா. ஐயோ, ஐயோ, பாத்து, ஐயோ, பாத்து. ஐயோ, பயமா இருக்கு, பாத்து தூக்குங்க. அதோ அங்க. அங்க யாரும் இல்லையே. ஒளியவனை முடிஞ்சிருச்சா? இல்ல, எனக்கு பிடிக்கல, எல்லாம் பழைய பாட்டு. இப்படி இல்ல, இது கூட உனக்கு தெரியலையே. மாலா, வாடி. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. போதியா தேய்ச்சி சோப்பு நாளைக்கு சேர்த்து குளிக்கலாம். இன்னைக்கே பின்ன சும்மா சும்மா வர்றதுக்கு என்ன சத்திரமா? அப்படியா? ஏய், சும்மா பாலா காட்டாதடா. யாரா நீ? இதுக்கு முன்ன உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே. என்ன மொய்தீன், யாருமே? ஊரும் பேரும் ஒண்ணும் சொல்லலீங்க, நேரா உள்ள வந்துட்டான். யாருடா நீ? உண்மையை சொல்லு. இவன் திருடனா இருப்பான். திருடன்லாம் ஒண்ணும் இல்ல, நான் மகி ஆசாரி மணி செய்ய வந்திருக்கேன். விடு மொய்தீன், அங்க ஏதாவது தேவைப்பட்டிருக்கோம், வாங்க வந்திருப்பான். அப்படித்தானடா? ஏய், நான் அதுக்கு ஒண்ணும் வரல. கொஞ்சம் ஆளுங்க இந்த பக்கம் வந்தாங்கல்ல, அதுல ஒரு ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சது. இவங்கள அது யாருன்னு பாத்தீங்களா? பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. அது சரி மொய்தீன், யாருன்னு அவனுக்கு காட்டு, பாத்துட்டு போகட்டும். ஏய், வாடா, உனக்கு காட்டுறேன். வாடாடா. ஐயோ, கூச்சமா இருக்கு. வாடா. ஆசாரிக்கு வந்த ஆசையை பாத்தியா? காலம் ரொம்பதான் கெட்டு போச்சு. வாடா, காட்டுறேன். நான் காட்டுறேன். போடா. இவன் வாங்காம போக மாட்டான். வாடா, இன்னும் என்னடா இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடா. இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்தேன், ரெண்டா பொளந்துருவேன். பொளந்து யார் அவன்? மணி செய்ய வந்த ஆசாரியான்.
அவனுக்கு இப்ப இங்க வந்து மணி அடிக்கணும்னு ஆசையா. இது யாரோட உருவம்? அதெல்லாம் எதுக்கு? எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? தலையங்க. தலையை இவ்வளவு வெட்டி எடுத்துட்டா. எதுக்கு? எதுக்காக வெட்டிட்டா? தலைவலியானதுனால. சும்மா இரு, நீ போய் தானே சொல்ற. இல்ல சத்தியமா. இந்த பொம்மை எனக்கு தருவியா? உனக்கு எதுக்குடா? ஒரு அக்காக்கு கொடுக்க. மகே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஒண்ணும் வேலை இல்லையா? இந்தா. சரியான தண்டச்சோறு, ஒரு வேலையும் செய்யறது இல்ல. என்ன இது? மாலா, எப்படி புரிஞ்சுது? சிவாவோட மாலா அக்கா. இல்ல, நீ போயிடு. யாரு? முதல்ல இங்க இருந்து போடு சொல்றேன்ல. தேவராஜ் கூப்பிட்டு சொன்னப்ப நீ இந்த அளவுக்கு அழகியா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உன்னை அனுப்புறதுக்கு மனசே இல்ல. ஆனா நீதான் வேணும்னு அவர் பிடிவாதமா இருக்காரு. என்ன பண்றது? இல்லனா இந்த நிலைமையில நான் உன்னை நிச்சயமா அனுப்பவே மாட்டேன். கிருஷ்ணா, பாத்து கூட்டிட்டு போப்பா. ஜாக்கிரதை. அந்த வைத்தியம் ஒரு அறகுறை வைத்தியம், அதனாலதான் இந்த அளவுக்கு வேதனை. நீங்க இன்னும் கூட ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் தேவகியம்மா, குறிப்பா பொண்ணுங்களை வெளியே அனுப்புற விஷயத்துல. அவன் வந்து 15-20 வருஷம் ஆச்சு. வீட்லயே இருக்கிறவனை எப்படி நம்பாம இருக்கிறது? என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பழக்கம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நம்ப முடியல. எத்தனை நாளா இருக்குடா இந்த பழக்கம்? என்னதான் இருந்தாலும் பானுவோட மனசுல இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதுவும் இந்த குதிரைக்காரனோட. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. எதுக்கு மத்த பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாம இருக்கட்டும். அது எப்படி? ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு பாதி ராத்திரில சேட்டு ஆள் அனுப்புனப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அட, இப்படி சொன்னா இப்படி அப்புறம் மத்த பொண்ணுங்களுக்கு இதே மாதிரி ஓடி போக தோணாதா?
ஹலோ. தேவராஜ் தான். என்னாச்சு? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? எங்க சைடுல நாங்களும் தேடி பார்த்தோம். அட, அவ்வளவு உங்களுக்கு நல்லா தெரியும். உதட்டுல மச்சம். அப்ப நீங்க எவ்வளவு மறக்கல. தேவைக்கு ரொம்ப குழப்பத்துல இருக்கா. நான் எப்போ இங்கதான் இருப்பேன். சரி. சரி 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 சரி. இன்ஸ்பெக்டர் அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்களா? எதுக்கும் நான் சாயந்தரம் அங்க வருவேன்ல, அதுக்குள்ள ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். அப்ப நான் புறப்பட்டுமா? பசங்க எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. சரி. லட்சுமி, அப்புறம் இந்த மாதிரி 2-3 பொண்ணு தாசி வீட்டுல வளர்றாங்கல்ல, அவங்கள எல்லாரையும் அலங்கரிக்கிறதுக்கு நேரம் ஆகிறப்போ இந்த மாதிரி வீட்டுல வந்து போய்கிட்டு நிறுத்தினா நல்லது. எப்படியாவது ஒரு விதை இங்க இருந்து அங்க போகாதுன்னு யாரு கண்டா? மாலா, இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். கீழே தேவராஜ் வந்திருக்க. உடனே போயிடல. அவருக்கு நீ மட்டும் தானே ஆயிடுச்சு. வா போல. வரப்ப தண்ணி அடிப்பாரா? இல்ல, அவர் குடிக்கிறதே இல்ல. போதை உங்ககிட்ட இருக்கும்போது அவர் எதுக்காக குடிக்கணும்? எதுக்கு கூப்பிட்ட? நேத்து வந்து மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர்ல அவர் கொடுத்தாரு. எப்படி இருக்கு? எங்க இருந்த இது வரைக்கும் காத்திருந்து கண்ணெல்லாம் வலிக்குது. எதுக்கு? பாக்குறதுக்கு இல்லன்னா எதுக்கு? சீக்கிரம் போயிட்டு அந்த ஆளு இங்க வந்துருவா. யாரு? தேவராஜ். சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. அது சரி. அப்ப என் காசு நகையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? சீக்கிரம் போயிடு. இங்க போயிடு. சொன்னா கேளு. சீக்கிரம் போ. போ சீக்கிரம். இது என்ன இந்த கோலத்துல? மாத்திக்கவா? வேண்டாம் 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 வேண்டாம். நீ எந்த Dress போட்டாலும் பொருத்தமா இருக்கும். இது என்ன? இது யாரு கொடுத்தது? பலவித கலைஞர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. Dun, 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 dun. அடுத்த காலு.
சொல்லிதானே இவன் வந்தான். சொல்லு. ஏய், கடைசியில் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியா? மொய்தீன், வாடா, சீக்கிரம் வா. என்ன மாலா இதெல்லாம்? எனக்கு தெரியல. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாளா தாப்பா. நடந்தது நடந்து போச்சு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? இந்த தேவராஜ் மேலடா கண்ணு வச்சு இவ்வளவு உத வாங்கிய என்ன கொழுப்படங்களே. நாளைக்கு விடியும் போது உன் நிழல் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. போயிடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். என்னடா இன்னும் முறைச்சிட்டு நிக்கிற? ஓடா. இதுக்கு முன்னாடியே இவன் ஒரு நாள் நுழைய பார்த்தான். எப்படி நுழையாம இருப்பான்? ஒன்ன மாதிரி தண்டங்களா இங்க காவலுக்கு இருக்கு. தின்னு தீக்கிறதுக்குன்னு இருக்கானுங்க தடி பசங்க. வண்டி எடுக்க சொல்ற. அப்ப உள்ள போறீங்க. என்ன அப்படி பாக்குற? சும்மா ஒரு ரெண்டு கண்ணையும் குத்தி எடுத்துக்குவா. அப்புறம் எப்படி பாப்ப? பார்க்க வேண்டாம். என்னோட கடைசி பார்வை நீயா இருப்பல்ல. திருட முதல்ல தொட்டதுனால இப்படி வளரியா? எப்படி தெரியும்? அது எப்படியோ தெரியும். இருக்கலாம். அதனால்தான் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். என்ன முத தொட்டவன நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. யார் அந்த ஆளு? தெய்வம். தெய்வமா? யாரது? வேற ஒரு தாசி பொண்ணு. நான் போட்டுமா? மறுபடியும் நீங்க வராத. அதென்ன? எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் இல்ல, நான் வருவேன். வேண்டாம். நான் வருவேன். வேண்டாம் வேண்டாம். நான் சத்தம் போடுவேன். அம்மா
அம்மா வயிறு வலிக்கு. அம்மா அண்ணா ஓ ஓ ஓ அம்மா வயிறு வலிக்கு. ஐயோ என்ன அம்மா அம்மா வயிறு வலிக்கு. ஐயோ வயிறு வலிக்கு. கையெடு. இவட புகையும் தைலங்களோட வாசனையும் இல்லாத ஒரு இடத்துக்கு. அப்புறம் அங்க நீ கண்ணுல மையும் உதட்டுல சாயமும் போட்டுக்கவே வேண்டாம். அப்புறம் அங்க நீ ஒரு காத்தாடி போல பறக்கலாம். அதோட நூலு என் கையில தான் இருக்கும். அது உனக்கு சம்மதம் தானே? எனக்கு தடை இல்லாம பறக்கிறதுக்கு சம்மதம் தான். உன்னால பறக்க முடியற வரைக்கும் என்னோட கையில இருந்து நூலை நான் விட்டுட்டே இருப்பேன். நான் பறந்து பறந்து தளர்ந்து போயிட்டேன். தளர்ந்து போய் ஆகாயத்துல இருந்து நீ கீழே வரும்போது உனக்குன்னு தங்கறதுக்கு ஒரு சின்ன கூரை வீட்டை நான் கட்டுவேன். அந்த சின்ன குடிசையில வைத்தியர் இல்லாம நான் குழந்தை பெத்தெடுப்பேன். அப்புறம் வேலை முடிஞ்சு வர என் அத்தானுக்கு நான் கஞ்சி வச்சு காத்திருப்பேன். அப்ப கிழவி எனக்கு கொஞ்சம் சூடா கஞ்சி ஊத்து. ஐயே, தொட்டுக்கு எதுவும் இல்லையே. நான் 2 பச்சை மிளகாய் எடுக்கட்டுமா? வேணாம், உன் விரல்ல இருக்க காரமே எனக்கு போதும். உன் கையால எனக்கு ஊட்டு. எனக்கு இந்த நரகத்தை விட்டு வெளியேற ஒருபோதும் முடியாது. எனக்கு நீ வேணும். நான் உன்னை இங்கிருந்து எப்படியாவது கூட்டு போயிடுவேன். எப்படி? நீ சீக்கிரமா போயிடு, எனக்கு பயமா இருக்கு. எனக்காக காத்துட்டு இரு. உன்னை கூட்டிட்டு போக இப்படி வருவேன். வரீங்களா? நடக்கட்டும். நீங்க நடத்துங்க. லலிதா செத்துட்டா. இப்போ விடிய காலையில. ஒரு நல்ல நாள் இல்லையா? நீ போ, நான் வரேன்.
ஏய், நான் கீழே பார்த்தேன், நீ எங்க போல? அங்கதான் இருந்தேன். என் மனசு சொல்லிச்சு நீங்க இங்க வருவீங்கன்னு, அதான் இங்க வந்தேன். நாம போறோம். நாம இன்னைக்கே போறோம். இன்னைக்கு ராத்திரியே. இன்னைக்கா? 10 மணி மயில்ல 10 மணி ஆகுறப்ப கோயில் மணி உடைஞ்சு கீழே விழும். ஈஸ்வரா, என்ன நீ சொல்ற? அந்த சத்தம் கேட்டு இந்த ஊரே அதிர்ச்சி ஆயிடும். எல்லாரும் அதப்ப போயிடுவாங்க. அந்த நேரத்துல நீ வெளியே வரணும். ஸ்டேஷன் பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஆலமரத்துக்கிட்ட நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். என்ன இது? கேக்குறப்பவே எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நடக்கும். நான் இப்ப கோயில் மணியை பார்த்துட்டு தான் வரேன். நான் எப்படி? ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 10 மணி 10:30 வண்டி. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். யாரு? நீயா? ஓடி வாங்க, ஓடி வாங்க, யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க, அவனை புடிச்சு கட்டி வச்சுட்டேன். சரி, நான் எவ்வளவு அடிச்சாலும் சரியா இருப்பேன். ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப சரியா இருப்பேன்.
அந்த பக்கம் போடா. வாங்கய்யா போய் பார்க்கலாம். பாய் போனாலும் ஒரு விட மாட்டாங்க. ஆமா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இப்பத்தானையா பண்ணி வச்சாங்க. பண்ணிட்டானுங்க பேருங்க.
பிடிக்க